தமிழகத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் துவங்கியிருக்கு. நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்திரலாம். தமிழகம், புதுச்சேரி உள்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் துவங்கியிருக்கு. முதல் கட்டமா பீகார்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் 7,24,00,000 கோடி வாக்காளர்கள் அடங்கிய வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு பின்னர் 21,53,000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 3,66,000 பேர் நீக்கப்பட்டாங்க. அதன் காரணமா பீகார்ல இறுதி வாக்காளர் எண்ணிக்கை 7,24,00,000 7,42,00,000 உயர்ந்துச்சு. தற்போது இரண்டாம் கட்டமா தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வர்றாங்க. அதன்படி தமிழகத்துல சென்னை, மதுரை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வீடு வீடாக சென்று வாக்காளர் படிவங்களை தேர்தல் அதிகாரிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா, வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட வீட்டுக்கு அலுவலர்கள் சென்று அவர்களோட விவரங்களை கேட்டு வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வீட்டுல 18 வயது நிரம்பிய ஆள் இருந்தா அவங்களுக்கும் தேவையான படிவத்தை வழங்குவாங்க. அடுத்த முறை வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீட்டுக்கு வரும்போது பூர்த்தி செஞ்ச படிவத்தை அவங்க கிட்ட கொடுத்தா போதுமானது. 2022-2025 ஆண்டு வாக்காளர் பட்டியல்ல பெயர் இல்லாதவங்க தங்களோட பெற்றோர், தாத்தா, பாட்டி பெயர்கள் இருந்தா அதை சொல்லணும். உரிய ஆவணங்களை காட்டி டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாகிற வரைவு வாக்காளர் பட்டியல்ல இடம்பெறலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முகவரி மாற்றம் ஏதாவது இருந்தா வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இடம்பெறாது. வீடு மாறினவங்களும் 18 வயதான புதிய வாக்காளர்களும் தேவையான ஆவணங்களை டிசம்பர் 7 முதல் ஜனவரி 3 வரையிலான தேதிக்குள்ள சமர்ப்பிச்சு 2026 பிப்ரவரி 7 வெளியாகிற இறுதி வாக்காளர் பட்டியல்ல தங்களோட பெயரை இடம்பெற செய்யலாம். தேவையான ஆவணங்கள் என்னென்ன? தமிழகத்துல 2002-2005 வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் மத்திய, மாநில அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியராக இருந்தால் அதற்கான அரசு அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய உத்தரவு, மத்திய அரசு அல்லது வங்கிகள், மாவட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது சான்றிதழ் அல்லது ஆவணங்கள், அரசால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், கடவுச்சீட்டு, ஆதார், அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட 10ஆம் வகுப்பு அல்லது கல்வி சான்றிதழ், மாநில அரசு அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர இருப்பிட சான்றிதழ், வன உரிமைகள் சான்றிதழ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அல்லது பிற ஜாதி சான்றிதழ்கள், தேசிய குடிமக்கள் பதிவு, மாநில அல்லது மாவட்ட அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவு, அரசு சார்பில் நிலம் அல்லது வீடு ஒதுக்கீடுக்கான சான்று உள்ளிட்ட 12 அடையாள ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை கூடுதலா சமர்ப்பிக்கணும். வாக்காளர் கணக்கெடுப்பு நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை நடக்குது. வரைவு பட்டியல் வெளியீடு டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாகுது. ஆட்சேபனை அல்லது திருத்தங்களுக்கு டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை விண்ணப்பிக்கலாம். சரிபார்ப்பு டிசம்பர் 9 இருந்து ஜனவரி 31 வரை நடக்குது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7, 2026 அன்னைக்கு வெளியாகுது.